டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அதிமுக பாஜக கூட்டணியே ஊழல் கூட்டணிதான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதிகார வெறியோடு அமைக்கப்பட்டுள்ள இந்த கூட்டணி மாநில உரிமையாளர்களுக்கு எதிரானது என்று அவர் சாடியுள்ளார். நீட் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமித்ஷாவால் பதிலளிக்க முடியவில்லை என்றும் 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை இபிஎஸ் அடகு வைத்து விட்டதாகவும் அதேபோல் தமிழகத்தை அடகு வைக்க துடிக்கிறார்கள் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்த 10 மசோதாக்களும் அமலுக்கு வந்த நிலையில் அதற்கான அறிவிப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட முக்கிய 10 தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டார். மேலும் அதற்கு அனுமதி அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. ஆளுநரின் நடவடிக்கை சட்டவிரோதம் என கூறிய உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தது. இதனைத் தொடர்ந்து அந்த மசோதாக்கள் இயல்பாகவே சட்டமாக அமலுக்கு வந்துள்ளது. இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு நாளிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து மசோதாக்களுக்கும் நவம்பர் 18ஆம் தேதி 2023 ஆண்டில் ஆளுநர் ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. OPS தனது ஆதரவாளரான ஜோதிராமன் மூலம் எம்ஜிஆர் ஏடிஎம்கே என்ற பெயரில் பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று சென்னை வந்திருந்த நிலையில் பாஜக அதிமுக கூட்டணியை உறுதி செய்தார். மேலும் OPS, சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் சேர்ப்பது குறித்து அதிமுக தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் இது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சினை என்றும் இதில் பாஜக தலையிடாது என்றும் அமித்ஷா கூறினார். இதனால் OPS தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் கிடைக்கவில்லை என்றால் தனியாக கட்சி தொடங்க திட்டமிட்டிருப்பதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனது ஆதரவாளர் ஜோதிராமன் கட்சி பெயரை பதிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் தொடங்கியுள்ளார். கட்சி தொடங்கி 1 வருடம் கடந்த நிலையில் பொதுக்குழு, செயற்குழு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. தமிழக வெற்றிக் கழகம் 120 மாவட்ட அமைப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு சில மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் பூத் கமிட்டி அமைக்கப்படுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. 60,000 பூத் ஏஜென்ட்டுகளை நியமிக்க யோசனை தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதல் பூத் கமிட்டி மாநாடை கோவையில் நடத்தவும் மண்டல வாரியாக பூத் கமிட்டி பிரித்து மாநாடுகளை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அஜித் நடிப்பில் வெளியாகி குட் பேட் அக்லி திரைப்படம் தியேட்டரில் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் டிவிகே என்று கத்தியவருக்கு தர்மடி விழுந்திருக்கிறது. இது தொடர்பான வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. விஜய் முழுநேர அரசியலுக்கு சென்றுவிட்ட நிலையில் அஜித் தொடர்ந்து படங்களில் நடித்து வருகிறார். அவ்வப்பொழுது அவர் கார் பந்தயங்களிலும் பங்கேற்று வருகிறார். எனினும் விஜய் மற்றும் அஜித் ரசிகர்களிடையே அவ்வப்போது சமூக வலைதளங்களில் உரசல் இருந்து வருகின்றன. சில நேரங்களில் விரும்பத்தகாத செயல்களும் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் குட் பேட் அக்லி திரைப்படம் திரையிடப்பட்டிருந்த தியேட்டர்களில் டிவிகே என்று கத்தியவருக்கு தர்மடி விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியிருக்கின்றன. ஆளுநர்களுக்கு அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்துள்ளது. குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்காவிட்டால் மாநில அரசுகள் ரீட் மனு தாக்கல் செய்யலாம் என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. குடியரசுத் தலைவருக்கு வரலாற்றில் இல்லாத அளவு முதல் முறையாக உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 70,000 தாண்டி உள்ளது. இன்று சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 70,160 ரூபாய்க்கு விற்பனையானது. அதேபோல 1 கிராம் 8,770 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டதிலிருந்து அவருக்கு அடுத்து என்ன பதவி வழங்கப்படும் என்ற பேச்சுக்கள் தொடங்கியிருக்கின்றன. அண்ணாமலையை தேசிய சேவைக்கு பயன்படுத்தப் போவதாக அமித்ஷா நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் புதிதாக வெளியாகியிருக்கிறது. மத்திய அமைச்சராக இருக்கும் எல். முருகனை கவர்னராக நியமிக்கப்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது.
பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டதை அடுத்து கட்சியில் தொடர்ந்து சலசலப்பு இருந்து வருகிறது. அன்புமணியே தலைவராக நீடிக்க வேண்டும் என்றும் சில நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இதற்காக அவர்கள் ராமதாஸை சந்தித்து பேசியிருப்பதாகவும் அதற்காக முயற்சி எடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அவர்களை சந்திக்க ராமதாஸ் மறுத்து வருகிறார். இதனால் தைலாபுரத்தில் காத்திருந்த நிர்வாகிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்த சூழ்நிலையில் அன்புமணியின் தலைவர் பதவி தொடர்பாக யாரும் தன்னை சந்திக்க வேண்டாம் என்று ராமதாஸ் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியிடம் கருத்து தெரிவிக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இலவச தொலைபேசி மற்றும் மை கவர்மெண்ட் என்ற அழைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இணைப்பில் வரும் 27ஆம் தேதி வரை பிரதமருக்கு உங்கள் கருத்துக்களையும் சிந்தனைகளையும் தெரிவிக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. திமுக ஐடி விங் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் உடனிருந்தார். அதிமுக பாஜக இடையே தேர்தல் கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து திமுக அதிமுக இடையே கடுமையான வார்த்தை போர் நிலவி வருகிறது. இது தொடர்பாக ஊடகங்களிலும் பதிவுகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் திமுக ஐடி விங் நிர்வாகிகளுடன் சென்னையில் உள்ள தனது வீட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. தேர்தலை எதிர்கொள்வது குறித்து நடத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக ஐடி விங் செயலாளர் TRB ராஜா, இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக பாஜக கூட்டணி 4 மாதங்கள் கூட தங்காது என்று வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் செங்கோட்டையன் டெல்லி சென்று திரும்பிய பிறகு அவசர கோலத்தில் பாஜகவுடன் EPS கூட்டணி வைத்துள்ளதாக கூறினார். இனி பாஜகவிற்கு எடுபிடி போலதான் அதிமுக இருக்கும் என்றும் சாடியுள்ள அவர் வரும் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் 2 நாட்களில் 90 கோடி வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. குட் பேட் அக்லி திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் அஜித் ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் வசூலிலும் இப்படம் சாதனை படைத்து வருகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் உலக அளவில் 2 கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.